ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 138 3ஆம் வசனம், Psalms 138 verse 3. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நாம் கூப்பிடுகிற நாளிலே நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். அவர் கால தாமதம் செய்கிற தேவன் அல்ல. அவர் பிறகு பார்த்துக் கொள்ளலாம், நான் கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணுகிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் அல்ல. நாம் மறு உத்தரவு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். அவர் நிச்சயமாக நமக்கு அந்த நாளிலே மறு உத்தரவு கொடுப்பார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அநேக மனிதர்கள் தேவனை நம்பாதபடிக்கு மனிதனை சார்ந்திருக்கிறார்கள். மனிதன் எனக்கு உதவி செய்வான் என்று நினைக்கிறார்கள். இல்லை, தேவன் உத்தரவிட்டால் மாத்திரமே மனிதன் நமக்கு உதவி செய்ய முடியும். Dear child of God, our God is a God who will answer you on the day of your cry. There are people, they don't believe on God, but they trust in human beings, thinking that they will give them some positive answers in their life. But you need to understand, unless God gives the utterance, unless God gives the command, no one will be able to give you the answer. We need to understand that. கர்த்தர் கட்டளையிட்டால் ஒழிய ஒருவரும் நமக்கு பதில் சொல்ல முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, தானியேல் ஜெபித்த பொழுது தேவன் அந்த நாளிலே பதிலை கொடுத்தார். பதிலை கொண்டு வந்த காபிரியேல் தூதனை பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி தடுத்து நிறுத்தினார். அப்பொழுது மிகாவேல் தூதன் காபிரியேலுக்கு உதவி செய்து அந்த பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதியை முறியடித்து தானியேலுக்கு தகுந்த பதிலை கொண்டு வந்து கொடுத்ததை நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். Dear child of God, the day when Daniel prayed, God gave him the reply. When Gabriel, the messenger, brought the answer from God, the prince of Persia, he stood against Gabriel. Immediately, Michael, the archangel, went and helped Gabriel so that Daniel was able to receive his answer. Today, even though many princes may come against you, many leaders may come against you, many officers may come against you, but I want to tell you, my Lord God has ultimate power and authority. He is an almighty God. No one can stand against him. He will give you the right answer on time. He will strengthen your soul and he will make you bold. Don't worry about it. Believe and trust in him. Seek his presence and his power. You will be blessed. ஆண்டுடைய சமூகத்தை, அவருடைய வல்லமையையும் நாடும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த பூலோகத்துல எங்களுக்கு பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் நீர் இருக்கிறீர். உமக்கு நன்றி. எங்கள் ஆத்மாவிலே எங்களுக்கு நீர் தைரியம் தந்து எங்களை பலப்படுத்துகிறீர். உமக்கு நன்றி. உம்முடைய வல்லமை, உம்முடைய தைரியம் எங்களுக்கு வேண்டும். உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும். நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நாங்கள் உமக்காக வாழ உதவி செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.